லாஸ்ட் 1 இயரில் 90% ரிட்டர்ன் வந்துடுச்சுப்பா, நான் பெரிய இன்வெஸ்டர்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அடி தான், பெரிய அடி வாங்க. புதுசாக யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து பெஸ்ட் ஆப்ஷன் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் தான். உங்க ஒவ்வொரு ட்ரிப்பையும் ஸ்வீட் மெமரிஸ் ஆக்க கிராண்ட் ராயல் டூர்ஸ்க்கு வாங்க. சேகர் கமுலா இயக்கத்தில் தனுஷ், நாகார்ஜுனா மற்றும் ராஷ்மிகா மந்தனா நடிப்பில் குபேரா வெற்றி நடை போடுகிறது. OMRல இதை விட பெஸ்டா எங்கேயும் இல்ல. வில்லா பிளாட்ஸ் இப்ப just 11.99 lakh முதல் தையூர் OMR ரைட் ஆங்கிள் ப்ராப்பர்ட்டிஸ். ஏன்னா அவங்க ஃபண்ட் மேனேஜர் பர்ஃபார்மன்ஸ் பற்றி கவலைப்பட வேண்டாம், ரிட்டர்ன்ஸ் பற்றி கவலைப்பட வேண்டாம், ஸ்டார் ரேட்டிங் பற்றி கவலைப்பட வேண்டாம். அவங்களுக்கு ஆஸ் மார்க்கெட் இயர்னா டெஃபினட்டாக அவங்களுக்கு அந்த ரிட்டர்ன்ஸ் வரும். நிஃப்டி ஆர் சென்செக்ஸ் இண்டெக்ஸ் ஃபண்டில் போட்டால் வேலை முடிஞ்சுது. ஆக்டிவ் ஃபண்ட்ஸோடைய ப்ராப்ளம் என்னென்னா, இன்றைக்கி மார்க்கெட்டை நல்லா பீட் பண்ணுற ஆக்டிவ் ஃபண்ட்ஸ் அதே மாதிரி இருக்காது. எப்படி கோல்டு விலை சில சமயம் ஏறும் சில சமயம் இறங்குவோம், அதே மாதிரியான ஃபேஸஸ், புல் ஃபேஸஸ், பேர் ஃபேஸஸ் ஆக்டிவ் ஃபண்ட்ஸுக்கும் வரும். நான் யங்ஸ்டர், நான் வந்து 90% ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுவேன், 80% பண்ணுவேன்னு சொல்கிறது தப்பு. ஸோ மினிமம் ரெண்டு தேவை, ஃபிக்ஸட் இன்கம் அண்ட் ஆண்டர்பனராக இருக்கவங்க இல்லை ஃப்ரீலான்ஸ் பண்ணுறவங்க, அவங்களுக்குலாம் வந்து பிபிஎஃப் இஸ் அ வெரி குட் ஆப்ஷன். ஒன்லி திங் அவங்க பிபிஎஃப்ல வந்து 1.5 லட்சம் தான் போட முடியும். அண்ட் அஃப்கோர்ஸ் இப்போ ஏஐலாம் வந்துடுச்சு. நிறைய பேர் வந்து பேலன்ஸ் ஷீட்ஸ்லாம் ஏஐயில் ஃபீட் பண்ணிவிட்டு இது நான் போட நல்ல கம்பெனியாக இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் கேட்குறாங்க. நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து பழைய ரிட்டர்ன்ஸ், நிஃப்டியில் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வந்தது, சென்செக்ஸில் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வந்தது, லாஸ்ட் 2 இயர்ஸில் 35% ரிட்டர்ன், அந்த மாதிரி பார்க்காம பாஸ்டில் எவ்வளோ ரிஸ்க் வந்திருக்கு. நான் புத்திசாலித்தனமாக எதுவுமே பண்ணதே இல்லை மியூச்சுவல் ஃபண்டில். நான் ஜஸ்ட்டு ஸ்டார் ரேட்டிங் மட்டும்தான் பார்த்துருக்கேன். அப்படி ஸோ நான் எப்போவுமே சொல்கிறது வந்து நான் பழைய பண்ண தப்புடைய வடிகட்டின மீதி தான் இப்போ இருக்கிற என்னுடைய போர்ட்ஃபோலியோ. சரி, இப்போது இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அது வந்து ஒரு லாங் ஜேர்னி. இன்றைக்கி முடிஞ்சிட போகிறது கிடையாது. 5 வருஷமோ 10 வருஷமோ தொடர போகுது. இன்றைக்கி நம்ம சினாரியோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா நிறைய யூடியூப் சேனல்ஸ் இருக்குது, நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது, பிளாக்ஸ் இருக்குது. பட்டு சார் ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருந்திருக்கும். நீங்கள் என்னென்ன மாதிரியான வெப்சைட்ஸோ இல்லை பீப்புள் யார்கிட்டையாவது நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணியிருக்கீங்களா, இல்லை புக்ஸை வந்து ரெஃபர் பண்ணியிருக்கீங்களா? நான் ரொம்ப நிம்மதியான டைமில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தேங்க. எதுவுமே இல்லை, இன்ஃபர்மேஷனே இல்லை எனக்கு. இப்போவும் நான் எதையும் நியூஸே படிக்க மாட்டேன் நான். ஏன்னா அது கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருக்கும். ஏதாவது ஒன்று எழுதுவாங்க, மார்க்கெட் ஏன் கீழே பயங்கர நாய்ஸ் தான் நிறைய இருக்குது நம்மளை சுற்றி. ஸோ நான் என்னுடைய பர்சனல் ஸ்டைல் வந்து நான் எக்ஸல்லையே எல்லாத்தையும் போட்டு பார்ப்பேன். ப்ளஸ் பழைய ரிட்டர்ன்ஸ், நிஃப்டியில் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வந்தது, சென்செக்ஸில் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வந்தது, எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வந்து ஃப்ளக்சுவேட் ஆகும். அதாவது மெயினாக வந்து பாஸ்ட்டை வந்து எல்லோரும் என்ன பார்க்குறாங்கன்னா லாஸ்ட் 2 இயர்ஸில் 35% ரிட்டர்ன், 45% ரிட்டர்ன்ஸ், அந்த மாதிரி பார்க்காம பாஸ்டில் எவ்வளோ ரிஸ்க் வந்திருக்கு, எவ்வளோ வந்து ரிட்டர்ன்ஸ் ஃப்ளக்சுவேட்டாக இருக்குது, மினிமம் எவ்வளோ ரிட்டர்ன் வந்திருக்கு, மேக்ஸிமம் எவ்வளோ ரிட்டர்ன் வந்து. ஸோ ஃப்யூச்சரில் அட்லீஸ்ட் இந்த அளவுக்காவது ஃப்ளக்சுவேட் ஆகும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட். அதாவது ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து மைண்ட் செட் தான் மெயின் திங். இன்றைக்கி வந்து எனக்கு லாஸ்ட் 1 இயரில் 90% ரிட்டர்ன் வந்துடுச்சுப்பா, நான் பெரிய இன்வெஸ்டர்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அடி தான், பெரிய அடி வாங்கும். ஸோ அது உங்களுக்கு அந்த மெச்சூரிட்டி வரணும். இதெல்லாம் வந்து நிற்காது. பெரிய ரிட்டர்ன் வந்தால் டெஃபினட்டாக ஒரு பெரிய ஃபால் வரும். ஸோ ஈக்விட்டி வந்து ஒரு படிக்கட்டில் ஏறுற மாதிரி தான். ஒன்லி திங் வந்து படி வந்து ரொம்ப அகலமாக இருக்கும். அடுத்த ஸ்டெப் எப்போ வரணுன்னே தெரியாது. சில சமயம் கீழேயும் போகலாம், மேலேயும் போகலாம். அந்த ஒரு மைண்ட் செட் வரத்துக்கு கொஞ்சம் டைம் ஆகும். எக்ஸ்பீரியன்ஸ் தான் பெட்டர். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து இன்ஃபர்மேஷன் வந்து, அது இன்ஃபர்மேஷன்னா எனக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் கொஸ்டின் எனக்கு இருந்தால் நீங்கள் யூடியூப்ஸ் பார்க்கலாம், பிளாக்ஸ் படிக்கலாம், ஓகே. பட் எனக்கு எந்த கொஸ்டின் இல்லாதப்போ கேஷுவலாக பார்க்குறதுனால உங்களுக்கு கன்ஃபியூஷன் வர வாய்ப்பு உண்டு. ஸோ அதனால் பெட்டர் டு அவாய்ட் கேஷுவல் வியூவிங் என்ன கேட்டால். ஸோ பட்டு சார் ஆரம்பிக்கும் போது ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் என்னென்ன விஷயங்கள் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணாங்க, அண்ட் ஓவர் த இயர்ஸ் இப்போ அவங்க இன்வெஸ்ட் பண்ணணும்னா என்னென்ன மெட்ரிக்ஸ் பார்ப்பாங்க? ஐயோ, இது வந்து நான் புத்திசாலித்தனமாக எதுவுமே பண்ணதே இல்லை மியூச்சுவல் ஃபண்டில். ஜஸ்ட்டு ஸ்டார் ரேட்டிங் மட்டும்தான் பார்த்துருக்கேன். எல்லாரும் மாதிரியும் நானும் ஸ்டார் ரேட்டிங், ரொம்ப ரிட்டர்ன்ஸ் பற்றி பார்க்க மாட்டேன், ஸ்டார் ரேட்டிங் பார்ப்பேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ரிஸ்க்னா என்னன்னு கற்றுக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் அந்த ஃபண்ட் எப்படி ரிஸ்க் மேனேஜ் பண்ணுது, ஓரளவுக்கு ரிஸ்க் பெட்டராக மேனேஜ் பண்ணுதா இல்லையா அப்படிங்கிறத பார்க்க ஆரம்பித்தேன். பட் ஆனாலும் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு லாஸ்ட் 2015-16 வரைக்கும் நான் பெரிய அனாலிசிஸ்லாம் பண்ணிலாம் இன்வெஸ்ட் பண்ணலை. அதுக்கப்புறம் நான் ஃபண்டு வாங்குறத மோஸ்ட்லி நிறுத்திட்டேன். எனக்கு ரொம்ப தேவையானால் தான் ஃபண்டு வாங்கணுமே தவிர இருக்கிற ஃபண்டெல்லாம் குறைக்க ஆரம்பிச்சிட்டேன், கன்சாலிடேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்படி ஸோ நான் எப்போவுமே சொல்கிறது வந்து நான் பழைய பண்ண தப்புடைய வடிகட்டின மீதி தான் இப்போ இருக்கிற என்னுடைய போர்ட்ஃபோலியோ. ஸோ அதனால் பெரிய இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டிங்லாம் எதுவுமே கிடையாது.
பட் இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா நிறைய பேர் என்ன கேட்பாங்க, இப்போ நீ ஆரம்பிச்சேன்னா என்ன பண்ணுவேன்னா பேசாமல் ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டில் போட்டுரு, நிஃப்டி ஆர் சென்செக்ஸ் இண்டெக்ஸ் ஃபண்டில் போட்டால் வேலை முடிஞ்சுது. பட் இப்போ நிறைய பேர் என்ன கேள்வி கேட்பாங்கன்னா, சரி பட் ஆனால் உன்னுடைய போர்ட்ஃபோலியோ வந்து ஆக்டிவ் ஃபண்ட்ஸ் வச்சுருக்க, நீ மட்டும் ஏன் இண்டெக்ஸ் ஃபண்டில் போட மாட்டேங்கிறேன்னா, நான் இப்போ வந்து இருக்கிற ஃபண்ட்ஸை இண்டெக்ஸ் ஃபண்டில் ஷிஃப்ட் பண்ண முடியாது. ஷிஃப்ட் பண்ணால் அன்னெசரியாக டேக்ஸ் பே பண்ணணும், தேவையில்லாமல் டேக்ஸ் பே பண்ணணும். ப்ளஸ் நான் கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு என்னுடைய மேஜர் போர்ட்ஃபோலியோவில் எல்லாமே அதுதான் மேக்ஸிமம் ஃபண்ட்ஸ் அங்கே இருக்குது. இண்டெக்ஸ் ஃபண்டை ஆட் பண்ணேன்னா அது ஒன்றும் பெரிய எனக்கு எந்த பெனிஃபிட்டும் கொடுக்க போதில்லை. அதனால நான் இது ஆக்டிவ் ஃபண்ட்ஸில் இருக்கேனே தவிர, புதுசாக யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து பெஸ்ட் ஆப்ஷன் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் தான். ஏன்னா அவங்க ஃபண்ட் மேனேஜர் பர்ஃபார்மன்ஸ் பற்றி கவலைப்பட வேண்டாம், ரிட்டர்ன்ஸை பற்றி கவலைப்பட வேண்டாம், ஸ்டார் ரேட்டிங்கை பற்றி கவலைப்பட வேண்டாம். அவங்களுக்கு ஆஸ் மார்க்கெட் ஏறுனா டெஃபினட்டாக அவங்களுக்கு அந்த ரிட்டர்ன்ஸ் வரும் ஆவரேஜ். அண்ட் நான் முன்னாடியே நிறைய வீடியோஸில் சொன்ன மாதிரி ஆக்டிவ் ஃபண்ட்ஸோடைய ப்ராப்ளம் என்னென்னா, இன்றைக்கி மார்க்கெட்டை நல்லா பீட் பண்ணுற ஆக்டிவ் ஃபண்ட்ஸ் அதே மாதிரி இருக்காது. அது ஒரு சைக்கிளிக்காக ஃபேஸ், எப்படி கோல்டு விலை சில சமயம் ஏறும் சில சமயம் இறங்கும், அதே மாதிரியான ஃபேஸஸ், புல் ஃபேஸஸ், பேர் ஃபேஸஸ் ஆக்டிவ் ஃபண்ட்ஸுக்கும் வரும். ஸோ அதனால் நீங்கள் ஆக்டிவ் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா, இண்டெக்ஸ் ஃபண்ட் வேண்டான்னு சொல்லி நான் ஆக்டிவ் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு நல்ல பீரியடும் வரும், நெகட்டிவ் பீரியடும் வரும். அந்த நெகட்டிவ் பீரியடை தாங்கிறதுக்கும் உங்களுக்கு சக்தி இருக்கா, மென்டலி நீங்கள் ஸ்ட்ரென்த் இருக்கா அப்படிங்கிறது பார்த்து தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். டெஃபினட்டாக அந்த மென்டல் ஸ்ட்ரென்த் இல்லைனா பெட்டர் டு கோ டு இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ். நீங்கள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எப்படி இருக்கும்னா, நேஷனல் சேவிங்ஸ் ஸ்கீம், பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் இதெல்லாம் உங்களோட போர்ட்ஃபோலியோவில் வந்து இருக்கும். இப்போ இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷனில் சார் எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதில் கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட்டை கம்பேர் பண்ணும்போது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயே நிறைய இன்ட்ரெஸ்ட் வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைக்குது. ஸோ இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து எம்எஃப்ல வேறு ஃபண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ கரண்ட் சினாரியோவில் இதெல்லாம் இருக்க வேண்டியது முக்கியமாக? அதாவது இது என்ன மென்டாலிட்டினா, ஈக்விட்டி புல் ரன் வரும்போது என்ன சொல்லுவாங்க, போர்ட்ஃபோலியோ ஃபுல்லாக ஈக்விட்டி இருக்கணும்பாங்க, போர்ட்ஃபோலியோ ஃபுல்லாக ஸ்டாக்ஸ் இருந்தால் எனக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் வருவாங்க. கோல்டு நல்லா பண்ணும்போது போர்ட்ஃபோலியோ ஃபுல்லாக கோல்டு இருக்கணும், அந்த மாதிரி நடக்காது. ஒரு போர்ட்ஃபோலியோனா பேலன்ஸ் இருக்கணும். அதில் வந்து மினிமம் 2 அசட் கிளாஸ், ஒன்று ஈக்விட்டி ஒன்று ஃபிக்ஸட் இன்கம் இருக்கணும், மினிமம் 2 இருக்கணும். அப்போ வந்து பை டெஃபினேஷன் வந்து எல்லாமே எப்போ பார்த்தாலும் ரெண்டுமே நல்ல பீக்கில் இருக்காது. ஒன்று நல்லா பண்ணிடுச்சுன்னா இன்னும் நல்லா பண்ணாது. இதுதான் பேசிக் எக்கனாமிக்ஸ். அப்போ அந்த ரெண்டுமே உங்களுக்கு இருந்தால் தான் அந்த ஒரு பேலன்ஸ் இருக்க முடியும். ஸோ ஒரு போர்ட்ஃபோலியோவில் ஈக்விட்டிக்கும் இடம் இருக்குது, ஃபிக்ஸ்டு இன்கமுக்கும் இடம் இருக்குது, மினிமம் 2. கோல்டு வேணும்னா போடலாம், பட் கோல்டு போட்டிங்கன்னா அப்புறம் அதை ரீபேலன்ஸ் பண்ணணும், அந்த பிரச்சனைகள்லாம் வரும், அது அப்புறமா பேசலாம். பட் ஸோ இந்த மினிமம் ஃபிக்ஸ்டு இன்கம் அண்ட் ஈக்விட்டி. ஸோ ஃபிக்ஸ்டு இன்கமில் பார்த்தீங்கன்னா இபிஎஃப், அதாவது நீங்கள் கவர்மெண்ட் ஜாபில் இல்லைன்னா அவங்களுக்கு மெயினாக வந்து இபிஎஃப் கிடைக்கும். இல்லை இப்போ என்பிஎஸ் ஆப்ஷன் இருக்குது. என்பிஎஸ்சில் வந்து எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூட் பண்ணால் அண்ட் நீங்கள் ஓரளவுக்கு ஸ்டேபிளான கம்பெனி, இங்கே தான் நான் இருக்க போகிறேன், நெக்ஸ்ட்டு 10 இயர்ஸ் 15 இயர்ஸ்க்கு நான் இங்கே தான் இருக்க போகிறேன், தாவ மாட்டேன், எனக்கு இந்த கம்பெனி பிடிச்சிருக்கு, ரொம்ப ரேர். ஆனால் பட் அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் இருந்தால் என்பிஎஸ் எடுத்துக்கலாம். அது வந்து என்பிஎஸ்ஸே நான் என்ன சொல்கிறேன், அது வந்து ஒரு டெட் ஃபண்டாக யூஸ் பண்ணுங்கள். ஸோ அது வந்து உங்களோட டெட் பார்ட் ஆஃப் த போர்ட்ஃபோலியோ, ஃபிக்ஸ்டு இன்கம் பார்ட் ஆஃப் த போர்ட்ஃபோலியோ. ஈக்விட்டி வந்து நீங்கள் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், அவ்வளோ. அது வந்து அந்த 2 போதும், வேறு எதுவுமே தேவையில்லை. ஆனால் 2ம் தேவை. அதுக்காக நீங்கள் நான் யங்ஸ்டர், நான் வந்து 90% ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுவேன், 80% பண்ணுவேன்னு சொல்கிறது தப்பு. ஏன்னா உங்களுக்கு மார்க்கெட் சரியும் போது, அது மார்க்கெட் சரிகிறது வந்து டெஃபினட்டாக எப்போயாவது ஒரு தடவை நடக்கும். அதுவும் ஒரு 15-20 இயர் பீரியடில் 2 or 3 டைம்ஸ் அது சரியாமல் இருக்கவே இருக்காது. அந்த டைமில் உங்களுக்கு இந்த ஃபிக்ஸட் இன்கம் பார்ட் வந்து உங்களுக்கு கை கொடுக்கும். ஸோ அந்த பேலன்ஸ்டு இருக்கணும், அந்த போர்ட்ஃபோலியோவில் ஒரு பேலன்ஸ் இருக்கணும். கண்ணாப்பினான்னு ஃப்ளக்சுவேட் ஆகாமல் ஓரளவுக்கு அந்த ஃப்ளக்சுவேஷன்ஸ் ஏன்னா மீடியமாக இருக்கிற ஒரு போர்ட்ஃபோலியோ தான் நமக்கு தேவை. ஸோ மினிமம் 2 தேவை, ஃபிக்ஸட் இன்கம் அண்ட் ஈக்விட்டி. சார் ஒருவேளை வந்து நிறுவனம் அப்படிங்கிறது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி லாங் டேர்மாக இருக்க முடியல, அடிக்கடி மாறுறோம், சுவிட்ச் ஓவர் ஆகிறோம் அப்படின்னா அவங்க வந்து என்ன மாதிரியான ஆப்ஷன் எடுக்கலாம்? ஐ திங்க் பெஸ்ட்டு இபிஎஃப் தான். இபிஎஃப்லேயே வந்து ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனி போனாங்கன்னா அந்த அசட்ஸ்லாம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். பட் ஆனால் இப்போ கொஞ்சம் பெட்டர் ஆகிட்டாங்க. 10-15 இயர்ஸ்க்கு முன்னாடி கொஞ்சம் ட்ரபிள்ஸ்லாம் இருந்தது. பட் இப்போ வந்து இபிஎஃப் நல்லா ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், அந்த அக்கௌண்ட் நம்பரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். என்பிஎஸ்லாம் என்ன ப்ராப்ளம்னா, புது கம்பெனியில் என்பிஎஸ் இருக்குமா இல்லையாங்கிறது ஒரு டவுட் வரும். அதனால தான் நான் என்ன சொல்கிறேன், உங்களுக்கு இபிஎஃப் ஆப்ஷன் இருந்தால் இபிஎஃப் எடுத்துங்க, அதுக்கப்புறம் நீங்கள் ஈக்விட்டியில் மியூச்சுவல் ஃபண்ட் போடுங்க. அதுதான் பெட்டர் ஆப்ஷன் ஃபார் ட்ரான்ஸ்ஃபரிங், ஈஸி ட்ரான்ஸ்ஃபர். சரி, இப்போது இபிஎஃப் ஆப்ஷன் அப்படிங்கிறதும் பாசிபிள் இல்லை, என்பிஎஸும் பாசிபிள் இல்லை அப்படிங்கிறவங்க பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் அந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கலாமா? டெஃபினட்டாக பண்ணலாம். இப்போ பிஸ்னஸில் ஆண்டர்ப்ரனராக இருக்கவங்க, இல்லை ஃப்ரீலான்ஸ் பண்ணுறவங்க, அவங்களுக்குலாம் வந்து பிபிஎஃப் இஸ் அ வெரி குட் ஆப்ஷன்.
ஒன்லி திங் அவங்க பிபிஎஃப்ல வந்து 1.5 லட்சம் தான் போட முடியும். பட் ஆனால் அது இனிஷியலாக இட்ஸ் ஓகே, இனிஷியலாக சின்ன அமௌண்ட் தான் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு அது தட் இஸ் ஓகே. பட் அவங்க 2 பேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தனித்தனியாக 2 இபிஎஃப் வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பட் என்ன ஒரே ஒரு தப்பு பண்ணுவாங்கன்னா, பிபிஎஃப்ல நிறைய பேர் என்ன அட்வைஸ் பண்ணுவாங்க, நீ என்னாலும் சரி வருஷத்துக்கு 1.5 லட்சம் மேக்ஸிமம் பிபிஎஃப்ல போடு அப்படிம்பாங்க. இப்போ நீங்கள் என்னோட போர்ட்ஃபோலியோவில் பார்த்தீங்கன்னா, என்னோட போர்ட்ஃபோலியோவில் 10% கூட பிபிஎஃப் இருக்காது. நான் வந்து இது வரைக்கும் வருஷத்துக்கு மேக்ஸிமம் பிபிஎஃப்ல போட்டதே கிடையாது. அதனால தான் என்னால் வந்து ஓரளவுக்கு வெல்த் பில்ட் பண்ண முடியுது. அது ஈக்விட்டியில் ஃபோக்கஸ் பண்ணனால தான். ஸோ அந்த அசட் அலோகேஷன் ரொம்ப முக்கியம். ஃபார் யங்ஸ்டர் 60% ஈக்விட்டி, 40% பிபிஎஃப். அதாவது நான் சொல்கிறது ஃப்ரீலான்சர், பிஸ்னஸ் பர்சன், அந்த மாதிரி அந்த 40% தான் பிபிஎஃப்ல போடணும். அது 1.5 லட்சம் கம்மியாக இருந்தால் ஓகே, 1.5 லட்சம் கம்மியாக தான் போடுங்க. அதனால ஒரு ஃபோமோ வரும், ஐயோ நான் 1.5 மேக்ஸிமைஸ் பண்ணாமல் போகிறேன், அதை பற்றி பார்க்கக்கூடாது. அப்படி நீங்கள் நம்பிக்கையாக ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணால் மட்டுமே உங்களுக்கு இன்ஃப்ளேஷனை பீட் பண்ண ஒரு வாய்ப்பு, இல்லைனா கேரண்டீடாக தோல்வி தான். சார், நீங்கள் நிறைய படிக்கிறீங்க, படிச்சுட்டு வந்து எஸ்ஐபி ரூட் வந்து நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி எடுக்கிறீங்க. நீங்கள் சொன்ன மாதிரி ரிட்டர்ன்ஸ் பார்க்குறீங்க, நிறைய ரிட்டர்ன்ஸ் வருது. அப்போ உங்களுக்கு வந்து தோணலையா, நம்ம வந்து எஸ்ஐபியில் பண்ணதுக்கு பதிலாக டேரெக்டாக வந்து நான் வந்து ஸ்டாக்ஸில் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு எங்கேயாச்சும் தோணியிருக்கா? இல்லை, நான் ரொம்ப லேட்டாக தான் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தேன். அதுவே மேபி தப்பான்னு தோணுது இப்போது. அதுவே தேவையில்லாத அணிதான். 10% தான் ஸ்டாக்கு. பட் அப்போ வந்து நான் ரொம்ப கிளியர், எனக்கு வந்து டைமே கிடையாது. ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணணும்னா அதை பற்றி படிக்கணும், எனக்கு அந்த கான்ஃபிடென்ஸும் இல்லை. ஸோ எனக்கு அந்த ஜீரோ நாலேஜ் இருக்குதுன்னு எனக்கு தெரியும், அதனால நான் அந்த சைடு போவேனா. பட் யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் இல்லை, எனக்கு கம்பெனிஸ், நல்ல கம்பெனிஸாக ரிசர்ச் பண்ணி ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணணுங்கிற ஆசை இருக்குது, அந்த ரிசர்ச் என்னால் பண்ண முடியும், எனக்கு டைம் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் இப்போ ஏஐலாம் வந்துடுச்சு. நிறைய பேர் வந்து பேலன்ஸ் ஷீட்ஸ்லாம் ஏஐயில் ஃபீட் பண்ணிவிட்டு இது நான் நல்ல கம்பெனியாக இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற கேள்வியெலாம் கேட்குறாங்க. நிறைய ஆப்ஷன்ஸ் வந்துடுச்சு. அப்படி அவங்களுக்கு ஜென்யூனாக ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க, டெஃபினட்டாக அதை பண்ணலாம். அஃப்கோர்ஸ் அதில் பயங்கர ரிஸ்க் உண்டு. ஏன்னா மியூச்சுவல் ஃபண்டில், எஸ்பெஷலி இண்டெக்ஸ் ஃபண்டில் போடுறத விட தனியாக டைரக்ட் ஈக்விட்டி இன்வெஸ்ட் பண்ணுறதுல நிறைய ரிஸ்க்ஸ் இருக்குது. பட் அந்த ரிஸ்க் எனக்கு பரவாயில்ல, நான் யங்ஸ்டர், என்னால் ஹேண்டில் பண்ண முடியும், இது என்னுடைய பேஷன்னு நினைக்கிறவங்க ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் எனக்கு ரிட்டர்ன் மட்டும்தான் வேணும், நான் ரிசர்ச்சே பண்ண மாட்டேன்னு சொல்கிறவங்க பெட்டர் டு அவாய்ட்ஸ் டைரக்ட் ஈக்விட்டி. உங்க ஒவ்வொரு ட்ரிப்பையும் ஸ்வீட் மெமரிஸ் ஆக்க கிராண்ட் ராயல் டூர்ஸ்க்கு வாங்க. சேகர் கமுலா இயக்கத்தில் தனுஷ், நாகார்ஜுனா மற்றும் ராஷ்மிகா மந்தனா நடிப்பில் குபேரா வெற்றி நடை போடுகிறது. ஓஎம்ஆர்ல இதை விட பெஸ்டா எங்கேயும் இல்ல. வில்லா பிளாட்ஸ் இப்ப ஜஸ்ட் 11.99 லேக் முதல் தையூர் ஓஎம்ஆர் ரைட் ஆங்கிள் ப்ராப்பர்ட்டிஸ்.